சீக்கிரங்க சீசன் முடியறதுக்குள்ளே இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நம்ம டயர்டாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ இதை குடிக்கும்போது எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. ரொம்ப கழிஞ்சுதான் இல்லாமல் ரொம்ப காயாக இல்லாமல் நவாப்பழம் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதோட விதையை தனியாக எடுத்து வச்சுட்டு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் நவாப்பழத்தை போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலை எடுத்துக்கலாம். ஒரு 20 இலை போட்டுக்கிறேன். இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. 2 லெமனை நல்லா பொழிஞ்சு அதை சாறு எடுத்து அதையும் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை நம்ம ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். நான் சிலிக்கான் ஐஸ் க்யூப் மோல்டு தான் எடுத்திருக்கேன். இதில் ஊற்றி வைக்கும்போது நம்ம எடுக்கிறதுக்கு ஐஸ் க்யூப் நல்லாவே ஈஸியாக வருங்க. இதில் ஊற்றிட்டு 10 மணி நேரம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். சூப்பராக நவாப்பழம் ஐஸ் க்யூப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு ஜிப்லாக் கவரோ இல்லை ஒரு கண்டெய்னரோ போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ நம்ம சர்பத் போட்டு குடிக்கலாம். நீங்கள் ஒரு டம்ளர் மோர் எடுத்துகிட்டு அதில் 2 நவாப்பழம் ஐஸ் க்யூப் போட்டு குடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபுல் டேவும் ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்குங்க. மோர்லேயுமே குடிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு இளநீ எடுத்திருக்கேன். எனக்கு 3/4 டம்ளர் இளநீ தண்ணி கிடச்சிச்சுங்க. அதுக்கு நான் நவாப்பழம் ஐஸ் க்யூப் 5 போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கிறதுனால இதில் பாதாம் பீசன் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சப்ஜா சீட்ஸ் அதையும் ஊற வச்சு அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. இந்த சர்பத்தில் போட்டுக்கிறது எல்லாமே உடம்புக்கு சத்தானது தாங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கிறேன். இப்போ இந்த இளநீயோட வழுக்கையும் எடுத்து இந்த சர்பத்தில் போட்டுக்கலாங்க. நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கும் குடிக்கிறதுக்கு. நான் இதில் சர்க்கரை எதுவும் சேர்த்தலை. எனக்கு நவாப்பழமே இனிப்பாக இருந்துச்சு, இளநியும் நல்லா இனிப்பாக இருந்துச்சுங்க. அதனால் நான் எல்லாமே இதையே போட்டுட்டேன். நீங்கள் வேணால் பனக்கல்கண்டோ இல்லாட்டி நாட்டு சர்க்கரையோ போட்டு கலந்து கூட குடிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீக்கிரங்க இந்த சீசன் முடியறதுக்குள்ளே நவாப்பழ சர்பத் போட்டு குடிச்சு பாருங்களேன். இதோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க.